ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ஸோ அதனால் வந்து நான் இன்றைக்கி வந்துட்டு டேவாங்க்கு 3 ஷாட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு மறக்காம சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம எந்த இன்ட்ரோ இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் உங்களை தான் காட்டுறாங்க. ஸோ நீங்கள் அழகா ஒரு ஆஃப் சாரி கட்டிட்டு உங்கள் காலில் நீங்கள் கொலுசு போட்டு அப்படியே அழகா கையில் வெள்ளம் போட்டு அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு கீழே வேகமாக ஓடி வரீங்க. கீழே ஒரே ரிலேட்டிவ்ஸ் உட்காந்துருக்காங்க. ஸோ கண்ணை அப்படியே யாரையோ தேடுது. ஸோ நீங்களும் ஹேர் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அங்கேயும் தேடுறீங்க. ஸோ நீங்கள் தேடினோன்னே இப்போ பார்த்துட்டீங்க. ஸோ அப்படி நீங்கள் வேகமாக கீழே ஓடி போகிறீங்க. ஸோ உங்கள் கொலுசு சத்தம் கேட்டு சில பர்சனை திரும்பி பார்க்குறாங்க. இது வேறு யாரும் இல்லை, டேங் தான். டேங்கும் டக்குன்னு உங்களை பார்த்துட்டு கீழே முடிஞ்சிட்டாங்க. வேகமாக டேங்கிட்ட போகிறீங்க. நீங்கள் போயிட்ட மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டி. நீ எப்படி இருக்க? நல்லா தான் இருக்கேன். சரிடி. நல்லா இருக்கேனா? உனக்கு என்னடி? நல்லா தான் இருக்கு. நல்லா தாண்டி இருக்க. யாரும் இல்லைண்ணா. தேங்க்ஸ். கேட்டதுனால சொல்கிறியா? நிஜமாலே நல்லா தாண்டி இருக்க. நல்லா தான் இருக்க. போயிட்டு வா. சரி சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் டேங் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறீங்க. சவுனா அவனை அப்படியே உரசிட்டே உட்காந்துருக்கீங்க. டேங்க வந்துட்டு ஏய், ஏன்டி உரசுறா? ஏன் மாமா ஃபுல்லடி நான் உரசாமா வேற யாரும் உரச போகிறா? ஏய் அடி, நான் அவங்க ஆசைப்பட்டா மட்டும் பார்த்தாது. எங்கே போனா? ஏன் மாமா நீ ஹாஸ்பிட்டல்லையா? இல்லை இத்தனை பட்டத்து பத்தலையா? பொண்ணு வேணுமா? ஏய் ஏய் நான் நான் அடி. என்ன மாமா? ஐயோ ஒன்னடா விட்டுரு. தள்ளி கூடி வந்தா அப்படியே உரசுறதுக்கு ரொம்ப தான். ஏன் மாமா மூடாவதா? ஏய் பொண்ணு மாதிரி பேசுறா. பொண்ணு மாதிரியா பேசுறா? இப்படிலாம் பேசுவாங்களா? வந்து வாங்கி கட்டியாதடி முட்டு போலி. அப்பா அதுதானே. ஏய் போய் வச்சிருவேன். நான் யாரும் இருக்காங்கன்னு பார்க்குறேன். அசிங்கமாக வரும். இருக்க அவங்க அம்மா வந்து கூப்பிடுறாங்க. வயம்மா இங்கே ஒரு நிமிஷம் வாயா. இதோ வரம்மா. சரி அப்புறம் வரமாம்மா அப்படின்ட்டு நீங்களும் போறீங்க உங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண. ஸோ இங்கே ஜிம்மின்னு வந்திருக்கான். தேங்க நடந்து போவோம். அது ஒன்றுங்கடா. இல்லை கூப்பிட்டு வந்துட்டாங்க. போதாடா. புதுடா மச்சான் அதான் போகுது அப்படின்னு எங்கள் டேங்க ஜிம்மின்னு பேசிகிட்டு இருக்கா. ஸோ நீங்கள் அங்கே வேலை முடிச்சுட்டு ஸோ டேங்க பக்கத்தில் வந்து உட்காடுறீங்க. அப்பா மாமா என்னடி என்ன பிரச்சனை நமக்கு? என்னன்னு சொல்லு. எப்பொழுதும் நீ வரமாட்டேன் மாமா இந்த வீட்டுக்கு. இப்போ மட்டும் ஏன் வந்த? வீட்டில் கூப்பிட்டு வந்தாங்க, அதான் வந்தேன். வேற ஒன்றும் இல்லை. ஆனால் நீ இந்த வீட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கல. ஆமாண்டி, ரொம்ப வருஷம் கழிச்சு தான் வந்திருக்கேன். நீ வந்ததுல நான் ரொம்ப ஹாப்பி தெரியுமா அப்படின்ட்டு நீங்கள் டேங்க லைட்டாக ஹக் பண்ணுறீங்க. டேங்க வந்துட்டு அவங்க தள்ளி விட்டு ஏய் நாடி பண்ணுற என்ன பண்ணுற? அப்பனுக்கு டென்ஸ்டாக வச்சுக்குவேன். அவள் தான் நீ இருக்க மாட்டா சும்மாட்டா. என்னடி என்ன உனக்கு வேணும்? என்னடி வேணும் உனக்கு? உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு டேங்கிட்ட ஏய் வடப்புறம். மாமா எங்கே போகிறா? ஏய் எங்கே போகிறேன்டி? அடையணா ஓடிட்டு இருக்கியா? நான் இங்கே தானே இருக்கேன், விட்டுட்டு தான் இருக்கேன் வந்துட்டோம் அப்படின்ட்டு நீங்களும் கோமாலாம் வேகமாக இருந்துச்சு போகிறீங்க. ஸோ இங்கே ஜிம்மினும் அப்படி அவங்க வெளியே போயிட்டாங்க. ஸோ வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு ஜிம்மின் தான் கேட்குறான். ஏய் என்னடா அவளுக்கு உனக்கும் லவ்வா? தெரிலடா. தெரிலையா? என்னடா தெரிலன்ற?
அது என்னன்னு தெரியலையே. அது என்ன ஃபீலிங்ஸ் தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு உனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ உனக்கும் அவளுக்கு பிடிச்சிருக்கும் தானே. அதெல்லாம் சரிதான்டா. ஆனால் அவன் அப்பா இருக்கான் பாரு. அவன் அப்பா விட்டவே மாட்டோம். ஏன்டா ஏன் ஒத்துக்க மாட்டாரு? அதாவது பாரு, எல்லாத்தையும் வீட்டில் பேசி முடிவு பண்ணிக்கலாம்டா. சரிப்பட்டு வராதுடா. ஏன்டா ஏன் அப்படி சொல்கிற? அப்பா எனக்கு கண்டாலே பிடிக்காது. ஏய், இன்னும் நடா இருக்கு. அதான் வேலை கச்சிச்சு. வேற என்ன இருக்கு? வீடு இருக்கு, அம்மா அப்பா இருக்காங்க. அப்புறம் வேற என்ன? அங்கே என்ன வேற என்னடா வேணும்? அதில் இருக்கு, எல்லாமே இருக்கே. இருந்தோம் ஏவா அப்பனுக்கு என் கேரக்டர் சுத்தமாக முடியல. அதான் ஏன்டா அந்த பொண்ணு ஒன்று லவ் பண்ணல, அதுலேருந்து முடியல. ஏய், இந்த பொண்ணுக்கும் உனக்கு என்னடா சம்மந்தம்? இந்த பொண்ணை வந்துட்ட அதுதானே. அது உனக்கும் எனக்கு மட்டும்தானே தெரியும். அவன் அப்பா எனக்கு தெரியாதுல்ல. வயனுக்கு தெரியுமாடா? இல்லை தெரியாது. தெரிஞ்சிச்சுன்னா நேரம் கூட கண்டிருப்பா. சரிடா மச்சான், விடு பார்த்துலாம். அவனுக்கு அவளை பிடிச்சிருக்கான்னா தெரியலடா எனக்கு. சொல்கிறேன் என்னான்னு. என்ன ஒன்றும் புரியல, பிளாங்காக இருக்கேனா. சரிடா, மட்டும் குழப்பிக்காத, பொறுமையாக யோசி. அப்படி நீங்கள் டேங்க ஜிம்னு பேசிக்கிட்டு இருக்கா. ஸோ இப்போ நீங்கள் வெளியே வரீங்க. ஓ, 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களா? அம்மா சாப்பிட்ட கூப்பிட்டாங்க அப்படின்ட்டு ஜிம்மினை நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஜிம்மினு புரிஞ்சுக்கிட்டான். ஸோ நீங்கள் அவங்க கூட தனியாக பேசணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்ட்டு. ஸோ ஜிம்மினும் ஃபஸ்ட்டு எஞ்சி போகிறான். சரி மச்சான், நீ பேசி நான் வந்துடுறேன், பசிது, நான் சாப்பிட்டு வந்துடுறேன். என்ன எங்களை விட்டு போகிறா? நானும் வரேன், வெயிட் பண்ணு. இல்லைடா மச்சான், நீ இது அப்படின்ட்டு ஜிம்மின் கிளம்புறான். ஸோ டேங்கோ கிளம்பலான்னு போகிறப்ப ஸோ நீங்கள் டேங்கோ பிளாக் பண்ணிட்டு ஆனால் அப்படியே ஹக் பண்ணுறீங்க. ஸோ டேங்கோ வந்துட்டு என்னடி பண்ணுற, என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சுதான் பண்ணுறியா இல்லை தெரியும் பண்ணுறியா? எனக்கெல்லாம் தெரியும், தெரிஞ்சுதான் பண்ணுறேன். யாரும் இல்லைண்ணா என்னை பார்க்கணுன்னு உனக்கு ஆசையே இல்லையாட்டியா? அடி நான் பேசல கூப்பிட்ற புதுசா நடி பேர்லாம் சொல்லி கூப்பிட்ற. நான் கூப்பிடல, என் பாரு அப்பா மட்டும் பார்த்தான்னு வச்சுக்கோங்க. அவள் தாண்டி, அவள் தான் எவ்வளோ பெரிய பிஸ்தா பருப்பு அப்படின்னு. அப்புறம் அந்த பயம் எங்கே போச்சா உனக்கு? எல்லாம் போச்சா? நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒன்றும் பயம் இல்லைம்மா. அப்படி வரீங்க, சரி பாட்டி அப்படியா? முதல்ல டீ ஹப்ன்றத முன்னாடி பாட்டு புரிஞ்சுதா? ஏன் என்ன இப்போ பார்த்தாலும் அவாய்ட் பண்ணிட்டே இருக்கா? என்ன பிடிக்கலையா? இல்லை வேற பொண்ணு தான் சொல்ல பண்ணுறியா? இப்பயே சொல்லிடு. அப்புறம் நான் பாட்டுக்கு லூஸ் மாதிரி ஒன்று நினச்சிட்டே இருந்தா என்னன்னு சொல்லிடுமாம்மா ப்ளீஸ். என்ன இல்லை, சரிப்பட்டு வராதுடி, வேணாம். இது சரிப்பட்டு வராது, என்னன்னு சொல்லு. ஏய் வேணாண்டி, வேணும் விட்டுரு. சும்மா என்னன்னு கேட்காத, புரிஞ்சுதா? என்னன்னு கேட்டால் மட்டும் அடி மாறுறப்போது மாறி இருப்போது. அப்போ எனக்கு என்னை கண்டாலே அவனுக்கு பிடிக்காது. அப்புறம் இருந்து நான் எப்படி எனக்கு யாருமே வேணாம், நான் உன் கூட வந்துடுறேன். எனக்கு இந்த ஃபேமிலி, எங்கள் அம்மா அப்பா வேணாம். நீ பார்த்துக்கிட்டாலும் யாரும் நான் பார்த்துக்கல. சரி, அதுக்கு நான் நீ ஃபேமிலி விட்டு வந்துருக்கியா? அதுவும் உங்கள் அம்மா அப்பா விட்டு அறிவு இருக்குதா? கொஞ்சம் அறிவு இருக்காடி எனக்காக? அம்மா அப்பா விட்டு வந்துருவியா? இத்தனை நாள் வளர்த்தவங்க சனா ஏன் போனாங்க? ஆமாம், எங்கே வளர்த்தாங்க? காலேஜ் போகணுன்னு ஆசைப்பட்டேன், போக வைக்கல. கல்யாணம் பண்ண போகிறாங்களோ? அது கல்யாணமா? வயசு நடியாது. ஒரு பண்ணிக்கிட்ட வயசு கேட்பியா? ஏய் சி சொல்ல 20.
அம்மா இவன் தானே வந்து அதுலேயும் அப்பனே நான் கலணும். மாமா என்னடி என்ன சொல்லு. என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஏய் நடி சரியா பாரி லவ்னு இப்போ கல்யாணம்ன்றியா? அதுதானா ஃபர்ஸ்ட் நைட்டுன்றியா? பண்ணலாமே. ஏய் அப்படிங்க நினச்சிட்டு இருக்க. நான் பார்த்தானா அப்படி தெரியுதா? இல்லை சின்ன பார்த்தா மட்டும் எனக்கு அப்படி தெரியுதா? எவனா ஒருத்தொண்ட போய் எப்படி நான் கேட்பேனா? நீ நாள் தானே கேட்குறேன். அவன்கிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன்டி, உன் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுன்ட்டு. அதை நீ பண்ணுறதே இல்லை என்ன? டே பெரிய எது மாதிரி பேசுவ. யாரையும் அவனுக்குலாம் சொல்லி கொடுத்தா? ஏய் இதெல்லாம் சொல்லி வேற கொடுக்கணுமா? இப்போ நீ என்ன லவ்வும் பண்ணல, கல்யாணமா பண்ணிக்க மாட்டியா? தான் பண்ணுவ, அட்லீஸ்ட் அது மாதிரி யோசனை பண்ணுவியா? ஏய் அதாண்டி சொன்னேன், அதான் சொன்னேன். ஐயோ அப்பன்ட்டு நீ கேளு. நீ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுற அப்பன்ட்டு போய் கேளு. அப்பா இது மாதிரி நான் தேங்க லவ் பண்ணுறேன், இல்லை தேங்க மாமாவை லவ் பண்ணுறேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைடியா அப்படின்ட்டு போய் நீ அவன்கிட்ட கேளு. தம்னு குதிக்காம இருந்தானா, எதுவுமே சொல்லனா, வரேன்டி அவனுக்காக வரேன். அவனை லவ் பண்ணல கல்யாணம் பண்ணல சொல்ல மாட்டேன், பண்ணுறேன் தான். நீ லவ் பண்ணுறியா? ஆமாம் லவ் பண்ணுறேன், யாரும் இல்லைண்ணா பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்படியே என்கிட்ட ஒரு தடவை கூட சொல்லல. வயசு அப்படி வயசில் அதான் தேவையில்ல, அதான் நான் சொல்ல. இப்போ சொல்கிறேன், பொண்ணு எனக்கு பிடிக்கும், ஐ லவ் யூ, அவனை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடி தான். பண்ணிட்டு போய் கேளு. எல்லாம் உன் கையில் தாண்டி இருக்கு, என் கையில் எதுவுமே இல்லை, புரிஞ்சுதா? அதனால் நீ தான் பார்த்துனேன், சும்மா ரெண்டும் கேட்காத. சரி அப்பா, நான் எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன், நீ ஒத்துப்பல? ஒத்துப்பா. இப்போ நீ போயிட்டோங்க. டேங்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் அப்பா உள்ளேருந்து கூப்பிட்றாங்க. மாவன் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? அப்பா அது அது ஒன்றும் இல்லைப்பா, அம்மா சாப்பிட்டு விட்டாங்க, அதான் தேங்க மாமாவை கூப்பிட்டவங்க. சரி ஊட்டிடா கிளம்பு, அவர் வருவார், உள்ளே போ. சரிப்பா அப்படின்ட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. சுட்டையாங்க அப்படியே ஏக்கமாக பார்த்துட்டே போகிறீங்க. சுட்டையாங்க அவன் ஹிப்பில் கை வச்சுட்டு, ஸோ அவன் ஹேரை ரப் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். எப்படியும் ஒரு 1 வீக் போகுது. ஸோ அந்த 1 வீக்கில் இந்த அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு என்கிட்ட பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசிக்கிறீங்க அவன்கிட்ட. ஸோ எல்லோரும் எதுக்கு வந்திருப்பாங்கன்னா சும்மா தான் வந்திருப்பாங்க. ஸோ ரொம்ப இயர்ஸ் ஆச்சு பார்த்தேன் அப்படின்ட்டு தான் எல்லோரையும் பிளான் போட்டு வர சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ஒரு 1 வீக் இருந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த 1 வீக்கும் முடியுது. எப்படியும் ஒரு 1 வீக் போகுது. ஸோ நாளைக்கு தான் நாங்கள் வந்துட்டு ஒரு கிளம்பி போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் டேங் தேடிட்டுருக்கீங்க வீடு ஃபுல்லாக. சிமின்னு நான் கேட்குறீங்க வந்து சிமின் மாமா, டேங் மாமா எங்கே? அவன் மேலே தான் இருப்பான், போயிட்டு பாரு. தேங்க்ஸ் டீச்சர். ஸோ நீங்களும் மொட்டை மாடிக்கு போகிறீங்க. ஸோ டேங் அங்கே நின்றுட்டுருக்கான். ஸோ நீங்களும் பக்கத்தில் போகிறீங்களா? ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் பக்கத்தில் போயிட்டு, என்ன மாமா ஸ்மோக் பண்ணுறியா? எங்க சும்மாதான் வந்து அது நான் எப்பயாச்சும் பண்ணுவேன்டி, முடி சரியில்லைண்ணா. அப்போ உனக்குப்பா முடி சரியில்லையா? இல்லை அப்படி இல்லை, இது வேற உனக்கு புரியாது. சரி சொல்லு, எதுக்கு வந்த? ஒன்றும் இல்லை, சும்மா தான் வந்தேன் மாமா. நாளைக்கு நீ ஊருக்கு போறியா?
ஆமாண்டி ஊருக்கு போகிறேன். எப்போ வருவ? எப்போ நான் வருவேன், வராமையும் போகலாம், யார் தெரியும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்களும் சேடாக ஃபேஸ் வச்சுட்டு உங்கள் கண்ணு ரெண்டு கலங்குது. அவங்க அதை பார்த்துட்டு என்னடி ஏன்னா அழுவுறியா? இல்லை நான் ஒன்றும் அழுவல. அப்புறம் அப்புறம் கண்ணு கலங்குது. அது அது அப்படிதான். ஏய் பாரி, நான் சொல்கிறேன்னு விஷயத்தெல்லாம் சரிப்பட்டு வராதுடி, விட்டுரு, வேணாம். நான் தான் அப்படியே சொன்னேன்னு இதெல்லாம் வேணான்னு. ஏன் ஏன் அப்படி பண்ணுற? எது எது சரிப்பட்டு வராது? இதெல்லாம் வரும். நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. நீ எனக்கு வேணும். என்னால் என்ன யாருக்கிட்டையும் ஒட்டு கொடுக்க முடியாது மாமா. நீ எனக்கு தான், நீ எனக்கு வேணும். உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ ஸோ மச். இத்தனை நாள் வெயிட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்ச நாள் தானே மாமா. நீ வேணா அத்தைக்கிட்ட சொல்லி சொல்கிறியா? எனக்கு எங்கள் அப்பா கிட்ட பேசா இப்போ பயமாக இருக்கு. இதுதான்டி சொன்னேன், இதுதான் சொன்னேன். வேணாண்டி, நம்மளுக்கு தான் செட் ஆகாது. நம்மளுக்கு தான் செட் ஆகுதுடி. நீ உன் வீட்டில் பார்க்குறப்ப எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ. நான் என் வீட்டில் பார்த்துறேன். ஏன்னா ரொம்ப நல்லா பேசி கொஞ்ச நாள் தானே இருக்கும். உன்னை பற்றி எனக்கு தெரியாது, என்னை பற்றியும் எனக்கு தெரியாது. எதுக்குடி வேணாம். என்னை பற்றி தான் உனக்கு தெரியல, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ இதான் சொல்கிற உனக்கு என்ன பிடிக்கும்ல, அப்புறம் என்ன பிடிக்கும் நீ வாயில் தான் சொல்கிற. அப்போ என்ன பிடிக்கல? நீ என்னை பார்த்து என் கண்ணை பார்த்து நீ வேணான்னு சொல்லல, இப்போ நீ போய் சொல்கிற. அவனுக்கு வேணும் தானே, அப்புறம் என்னடா எங்கள் அப்பா தானே. ப்ளீஸ் மாமா தாசம் பேச. எங்கள் அப்பா பற்றி தான் உனக்கே தெரிஞ்சில்ல. நான் பேசினா கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டார். உடனே கல்யாணம் பண்ணும் அப்படின்ட்டு. ஏன் நாளைக்கே கூட நான் கல்யாணம் பண்ணி வைப்பார். ப்ளீஸ் மாமா நீ ஏதாச்சும் பண்ணி பேச ப்ளீஸ். சரி நான் எங்கள் அம்மாட்ட பேசுகிறேன். என் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். என் அம்மாவுக்கு என்னன்னா நான் பேசுனடி எங்கள் அம்மாவிட்டு தான், எங்கள் அம்மா அப்பாவிட்டு தான் பேச வைப்பேன். ஏன்னா நான் பேசினா உங்கள் அப்பனுக்கு அப்படியே கோவப்பட்டுன்னு வரும். எதுக்கு பேசிடுன்னா ட்ரை பண்ணுறேன். ஏன் நாளைக்கே போகிற? இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போனால. ஏண்டி நானா பிக்னிக்காக வந்திருக்கேன். 10 நாள் இருந்துட்டு போன்ற. இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போன்ற. இதுக்கே நான் எவ்வளோ கஷ்டப்படுவேன் தெரியுமா? 1 வீக் லீவு எவன் கொடுப்பான்? நான் தாங்க சிஓ, தெரியும்ல. அதெல்லாம் பல பெண்டிங்கில் கிடக்குது. கம்பெனி எப்படி இருக்குன்னே தெரில. நானே அரமான சொடங்கி வந்தேன். அப்போ நீ ஒரே அம்மா? ஆமாண்டி, போய்தான் ஆகணும். நான் பண்ணுறது. சரி நீ கேட்டு போ, நான் கொஞ்சம் தனியாரணும். சரியா அகெயின் ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்கலாமா சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்போ நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. சரியாக மார்னிங்கே கிளப்புறான். ஸோ நீங்கள் அவனை பார்க்கவே போகல, உங்கள் ரூமில் தான் உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கீங்க. சரியாக உங்கள் ரொம்ப பார்க்குறான். பட் நீங்கள் வெளியே வரல. நீங்கள் அப்படியே நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஸோ அவனை பார்க்க முடியாமல். ஸோ இப்போ உங்கள் அம்மா அவனை கூப்பிட்றாங்க ரூம்கிட்ட. ஏய் வயன்மா, என்ன பண்ணிகிட்ருக்க? பாரு கீழே உங்கள் அம்மா கிளம்புறாரு. போய் பாய் சொல்லு. இங்கே உட்காந்துருக்க? இல்லைம்மா நான் வரல. ஏன்டி ஏன் வரல? நான் தான் பேசுவேன். நிற்கிறார்ல, போயிட்டு வாங்கன்னு சொல்லு. சரி அப்படின்ட்டு நீங்களும் கீழே கிளம்பி வரீங்க. டேங்க நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. டேங்க அவங்கள பார்த்து நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஹெட்டை நோட் பண்ணுறான். ஸோ நீங்களும் அதே மாதிரி அவங்க ஹெட்டை
ஷேக் பண்ணி நோட் பண்ணுறீங்க. ஸோ டேங்க வந்துட்டு நான் கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சிக்னல் காட்டிட்டு போகிறோம்.